Hi, welcome back to our channel. Yes, knowledge. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் சத்யா சிவகுமார். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்துட்டு பேக்கிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பேக்கிங் டிப்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. திவ்யாங்கிறவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரக்ஷகா தேவி வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருக்காங்க. திவ்யா வந்து ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அப்புறம் காளீஸ்வரி பாண்டி, எதுக்கு வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எதுக்கு நீங்கள் சும்மா வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராலாம் யோசிச்செல்லாம் வந்துட்டு நான் இப்போ பேக்கிங் டிப்ஸ் போல் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னா, ஹோல்சேலாக வந்து நீங்கள் சேல் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு சேல் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நான் இன்றைக்கி டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு மேரேஜுக்கோ அதுக்கோ கொடுத்தீங்கன்னா அது கொடுக்கலாம், தப்பில்லை. நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்பெஷலாக கொடுக்கணுன்னா அதுக்கு தனியாக வந்துட்டு நான் யோசித்து டிப்ஸ் போடுறேன். இப்போ வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்தாலும் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான டிப்பு. இது வந்து ஜஸ்ட் என்னென்னா ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நம்ம பேக் பண்ணுறது, அவ்வளோதான். இது வந்துட்டு என்னென்னா, நான் நார்மலாகவே வீட்டில் என்ன செய்கிற எல்லா ஜுவல்லரியுமே பண்ணி வச்சுருவேன். இது வந்து டஸ்ட்டு படக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணி வைக்கிறேன். காளீஸ்வரின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எதுக்கு வந்து இதை பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோவில் தெரியற இந்த ஃபுல் பாலித்தீன் பேக் இது எல்லாமே சேர்த்து நான் 150க்கோ என்னமோ தான் வாங்கினேன். இது வந்து 1 kg வந்துட்டு 120 rupees அந்த மாதிரி ரேட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் நேரில் போனாலே நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட லோகோ, நான் சொன்னேன்ல, உங்களோட லோகோ வந்து இந்த மாதிரி வந்து பின்னாடி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக டிசிப்ளினாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பின்னாடி வந்துட்டு அந்த லோகோ வந்து பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. அந்த செயினோட பெண்டன்ட்டு இது வந்து பின்னாடி தெரிகிற மாதிரி வைக்காதீங்க, முன்னாடி வந்துட்டு அந்த பெண்டன்ட்டு தெரியணும். இது வந்து ப்ளூ கலரில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும். ஒரு 50 rupees 60 rupees செயினை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் அதை விட ஹை லெவல் என்னென்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஜிப்லாக் கவர் தான். இது வந்து நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ இந்த எல்லோ கலர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து உள்ளே இருக்கிறது வந்து நான் வந்துட்டு கலர் பேப்பர் மடித்து வச்சுருக்கேன். இது கூட வந்த பேப்பர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கிழிஞ்சிருச்சு, அதனால தான் வந்து நான் கலர் பேப்பர் வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஜிப்லாக் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு நல்லா ஃபிட் ஆயிரும் உள்ளே. இது நல்லா லுக் கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு பிராண்டடாக தெரியும். நீங்கள் வந்துட்டு ஒரு 200 இந்த ரேட்க்கு வந்து நீங்கள் இது விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்துட்டு சேல் பண்ணலாம். இந்த குட்டியாக இருக்குல்ல, இதையுமே வந்துட்டு நீங்கள் 200க்கு வந்துட்டு சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் 20 rupeesக்கு வந்து ஒரு ஜிப்லாக் கவர் வந்து 20 rupeesக்கு வாங்கினேன். ஆக்சுவலாக இது ஹோல்சேல் கடையில் வாங்கினா கம்மியாகும்னு நினைக்கிறேன். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினேன். எனக்கு மிளகா அரைச்சிருப்பாங்க, தெரியல. இது வாங்கி வந்து ரொம்ப இயர் ஆச்சு. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் கம்மி ரேட்டில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு, இதை வந்துட்டு நான் ரொம்ப ஹை லெவலில் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதாவது அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஒரு நமக்கு 15 ரூபாய்க்கு கிடைக்கும். இது வந்து என்னென்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் வரைக்கும் உள்ளே வச்சுக்கலாம். ஒரு ரொம்ப கிராண்டான செட்னால் வந்துட்டு ஒரு பீஸ் வந்து வைக்க முடியும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அழகாக நல்ல லுக் கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சும்மா எந்த பேக்குமே பண்ணாமல் சும்மா வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளோட இந்த இயரிங் கார்டு இருக்குள்ள, இயரிங் கார்டில் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பை போட்டு உங்களோட பிராண்டோட நேம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் கலர் பேப்பரில் கூட எழுதலாம். கலர் பேப்பர் வந்து ஒரு பண்டலே வந்து 100க்கு கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி 100 ஷீட் இருக்கும். நீங்கள் கலர் கலராக கட் பண்ணி வச்சு அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து பத்திரிக்கை அட்டை, சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இயரிங் பேக்கிங் டிப்ஸில் ஒன்றும் அவ்வளோக்கா டவுட் இருக்காது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலே அந்த ஸ்டிக்கர் கூட மேலே அந்த பாக்ஸ்க்கு மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க. இயரிங்கில் அவ்வளோக்கா டவுட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த ஸ்டிக்கர் எப்படி செய்யணுங்கிறது வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறவங்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.